வேட்பாளர் பெயரை மாற்றி சொன்ன விஜய். முதல்வர் தொகுதியில் நடந்த குழப்பம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டு பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக தவேகா தலைவர் விஜய் வியாசர்பாடி அம்பேத்கர் கலைக்கல்லூரியில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து பெரம்பூர் தொகுதியில் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அதில் அவர் திமுக அரசை கடுமையாக குற்றம் சாட்டி விமர்சித்தார். இந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்டு திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் தவேகா தலைவர் பிரச்சாரம் செய்தார். அதில் அவர் பேசும்போது, பெண்கள் பாதுகாப்பில்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதைப் பொருள் அதிகமாக இருக்கும் நம் தமிழ்நாட்டை காப்பாற்றியே ஆக வேண்டும். தமிழ்நாட்டை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் தீய சக்தி திமுக தான். இப்படி ஒன்றத்துக்குமே உதவாத இப்படி ஒரு ஆட்சியை நடத்திவிட்டு விரைவில் விடைபெறப் போகும் ஸ்டாலின் சார் தான் காரணம் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த 5 வருடத்தில் ஆட்சி நடத்தினீர்களா அல்லது வேறு ஏதாவது நடத்தினீர்களா? சோறு தண்ணி கூட இல்லாமல் இருந்திடலாம், ஆனால் ஒரு அடிப்படை பாதுகாப்பு இல்லாமல் எப்படி இருக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த தீய சக்தி திமுக அரசில் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இந்த தீய சக்தி திமுக அரசில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இந்த தீய சக்தி அரசியல் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்களா? ஸ்டாலின் சாருக்கு மக்களை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவருக்கு மக்கள் முக்கியமில்லை. இதனால் ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில் ரெடியாகிவிட்டு வாக்காளர் அட்டையை எடுத்துக்கொண்டு முதல் நாளாக பூத்தில் சென்று விசில் சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள். இந்த தொகுதியில் நமது வேட்பாளராக பிரபு நிற்கிறார். அவர் வேற, நான் வேறு இல்லை. தயவு செய்து விசில் சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் என பேசினார். கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து தவேகா சார்பில் வி.எஸ். பாபு என்பவர் போட்டியிடுகிறார். ஆனால் அவரின் பெயரை மாற்றி பிரபு என்று விஜய் சொன்னதால் தொண்டர்களிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளது.